பாஜக சொன்னதும் செய்ததும். தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வோம், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம், வளமான இந்தியாவை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். பாஜக சொன்னதும் செய்ததும். ஆண்டொன்றிற்கு 2 கோடி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். இராணுவத்தில் கூட இளைஞர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை கொடுக்க மனமில்லாமல் கான்ட்ராக்ட் முறையில் ஆள் சேர்க்க முயன்றார்கள். பாஜக சொன்னதும் செய்ததும். கருப்பு பணத்தை ஒழிப்பேன், கருப்பு பணம் வைத்திருப்பவர்களை தண்டிப்பேன் என சொன்னார்கள். தேர்தல் பத்திரம் என்கிற விசேஷ நடைமுறையை அறிமுகப்படுத்தி தவறு செய்தவர்களை மிரட்டி கருப்பு பணத்தை தங்கள் கட்சி கஜானாவில் ஒளித்து வைத்துக் கொண்டார்கள். பாஜக சொன்னதும் செய்ததும். தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வோம், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம், வளமான இந்தியாவை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். பாஜக சொன்னதும் செய்ததும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை உயர்த்துவோம் என சொன்னார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்தபோது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 62 ரூபாயாக இருந்தது. இன்று டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 84 ரூபாயாக சரிந்திருக்கிறது. பாஜக சொல்வதும் செய்வதும். சொல்வது தமிழ் மொழி பழமையான மொழி, அழகான மொழி என 56 இன்ச் தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் உருகி உருகி பேசுகிறார். தமிழகத்தின் மீது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் மீதே பாஜகவிற்கு பாசம் அதிகம் என்கிறார்கள். செய்தது செத்துப்போன சமஸ்கிருத மொழியை உயிர்ப்பிக்க 643 கோடியை செலவழித்த பாஜக அரசு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஒடியா போன்ற தென்னாட்டு மொழிகளின் வளர்ச்சிக்கு செலவிட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 29 கோடி ரூபாய் மட்டுமே. தமிழ் மொழியின் மீதான இவர்களின் பாசமெல்லாம் தேர்தல் நேரத்தில் செய்யும் பாசாங்கு மட்டுமே. பாஜக சொல்வதும் செய்வதும். சொல்வது தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வோம் என்கிறார்கள். தமிழகத்தின் மீது மிஸ்டர் 56 இன்ச் அதீத பாசம் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். செய்தது ஆனால் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மாநில அரசால் தொடங்கப்படும் திட்டங்களுக்கு நிதி கொடுக்க மறுக்கிறார்கள். பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு கை நிறைய நெய்யையும் தமிழகத்திற்கு வெறும் கையையும் தான் காட்டுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவினரின் தேன் பேச்சு வீண் பேச்சு. பாஜக சொல்வதும் செய்வதும். சொல்வது ஒடுக்கப்பட்ட மக்களின் தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சிக்காக பாடுபடுவதாக சொல்கிறார்கள். செய்தது 56 இன்ச் அலங்கோல ஆட்சியில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர்களின் கல்வி வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டிருக்கிறது. உதவித்தொகை உரிய நேரத்தில் ஒதுக்காததால் 51 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாஜக சொல்வதும் செய்வதும். சொல்வது 2025ஆம் ஆண்டை பழங்குடியின மக்களுக்கான ஆண்டாக கொண்டாட இருக்கிறார்களாம். செய்தது 56 இன்ச் அலங்கோல ஆட்சியில் 2022, 2023ஆம் ஆண்டுகளில் மட்டும் தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் 13.5%, பழங்குடியின மக்கள் மீதான தாக்குதல்கள் 14.5% உயர்ந்துள்ளது. கொண்டாட்டங்களில் கவனம் செலுத்துபவர்கள் திண்டாடும் மக்களை பற்றி சிந்திப்பதில்லை. பாஜக சொல்வதும் செய்வதும். சொல்வது 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கப் போவதாக பாஜக சொல்கிறது. செய்தது கடந்த 10 ஆண்டுகளில் வேலையின்மையால் பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கிராமப்புறங்களில் பெண்களின் வேலையின்மை விகிதம்
ஆண்களை விட 2 மடங்காக உள்ளது. 10 ஆண்டுகளில் பல குடும்பங்களை பிச்சாதிபதிகளாக மாற்றியிருக்கிறார் மிஸ்டர் 56 இன்ச். பாஜக சொல்வதும் செய்வதும். சொல்வது, தேர்தல் நேரத்தில் பெண்களை சக்தி, தெய்வம், மாதா என்கிறார்கள். செய்வது, தேசத்திற்காக பதக்கம் வெல்ல பயிற்சி பெறும் மல்யுத்த வீராங்கனைகள் பாஜக எம்பி பிரிஜ் பூஷனால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டனர்.